லார்ட் அபிஷேகத்தை நாம் இழக்காமல் இருப்பது எப்படி இன்றைக்கு பார்க்க போகிறோம். சவுல் ராஜாவின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப விசேஷமாக அவர் கழுதை தேட போவார். போய் ஆண்டவர் ராஜா அபிஷேகம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் 2 டைம் இடறிடுவார். எப்படின்னா, அவர் சொன்ன காரியத்தை ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யாமல் இருப்பார். ஒரு சில தாமதங்கள், சாமுவேல்லேருந்து நான் வருவேன்னு சொல்லுவார். அந்த நேரம் வரலங்க போய் சவுல் ராஜா பலியிட்டுருவார். அடுத்தாப்பில் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு இடத்துல போர் போவாங்க. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாக் அமலேக்கியர்கிட்ட போய் அமலேக்கோட பட்டணத்தை பிடிக்க அனுப்புவார். அனுப்பும்போது என்ன சொல்லுவாருன்னா, எல்லாத்தையும் நீ கொன்றுன்னு சொல்லுவார். ஆனால் இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவலத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவார். அதில் ஒரே ஒரு வசனம், நல்லா அழகாக ஒரு வசனம் இருக்கும். என்ன இருக்குன்னா, 1 சாமுவேல் 15:22 என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமும் சொல்லி போட்டிருக்கு. ஆண்டவர் கீழ்ப்படுகிறத தான் பார்க்கிறார். அபிஷேகம் பெற்றா அவருக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். அதே போல் என்னதுன்னா, இன்னொரு வசனம் என்ன இருக்குன்னா, 1 சாமுவேல் 16:29 28 என்ன போட்டிருக்குன்னா, உம்மை பார்க்கிலும் உத்தமான இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அவர் கொடுக்காரு, உம்மை புறக்கணித்து தள்ளிட்டாருன்னு சொல்லி அதே அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. அபிஷேகம் எவ்வளோ பெரிய முக்கியம். ராஜாவோட அபிஷேகம், இது சவுல் ராஜாவின் அபிஷேகம் விசேஷமானது. ஃபஸ்ட்டு இஸ்ரேல் ராஜா அவர் அந்த அபிஷேகத்தை இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அதே இதில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சிம்சோனுக்கு ஆண்டவர் விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்துருப்பார். என்ன அபிஷேகம்னா, அவன் அந்த தலைமுடியை சிரைக்காமல் அவருக்கு பிரியமாக வாழணும்னு சொல்லி ஒரு அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பெண்ணுக்கு பின்னால் போய் அவர் அந்த அபிஷேகத்தை இழந்துருவார். அவர் தலைமுடியில் தான் கர்த்தருடைய அபிஷேகம் ஆவியானவர் இருந்தார். அந்த இதையே இழந்துருவார். அப்போ அவர் அந்த இதுக்கு கீழ்ப்படியலை. கீழ்ப்படிதல் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டவர் எல்லாத்துலேயும் ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்குறார். அபிஷேகத்தை நம்ம இழக்காமல் இருக்கணும்னா, முதல்ல அவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய நம்ம அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சோன்னா, அவர் என்ன பண்ணுவார்னா, சகல சத்தியத்திற்குள்ளேயே நம்ம நடத்தி அழகாக ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஒரு வசனம் ஏசாயா 11:2 என்ன போட்டிருக்குன்னா, ஞானத்தையும் அறிவையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் கொடுக்காரு, ஞானம், உணர்வு, அறிவு, ஆலோசனை, இப்படி அநேக காரியத்தை கர்த்தருக்கு பயப்படுற பயம் முதற்கொண்டு அவர் தான் தருகிறார். எனவே நாம் அந்த பரிசுத்த ஆவியையும் அபிஷேகத்தையும் நம்ம அலட்சியம் பண்ண வேண்டாம். அவர் கொடுத்த அபிஷேகத்தில் நம்ம உறுதியாக இருப்போம். இன்னும் பன்மடங்கு அவர் நமக்கு தருவார். நம்ம அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தோமானால் அந்த அபிஷேகம் நம்மளை விட்டு விலகாமல் இருக்கும். எனவே நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த வேண்டாம். அபிஷேகத்தை நாம் இழக்க வேண்டாம். ஆண்டவர் உங்கள் கூட இது மூலமாக பேசியிருப்பார் நிச்சயமாக நம்புகிறேன். நீங்களும் அபிஷேகத்தை இழக்காமல் ஒவ்வொரு நாளும் அவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா அவர் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென்.